கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு வந்து காமன் டிபி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பெரிய பெரிய பிரபலங்கள், பல பிரபலங்கள் சேர்ந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ண பிரபலங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய 70வது பிறந்தநாள் சிடிபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே சரி பெருமைப்படுறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ரசிகர்களுடைய சார்பாக நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இன்னுமே சரி சூப்பராக இருப்பீங்க, நல்ல உடல் நலத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்துடைய இயக்குனர். இவர் பார்த்தீங்கன்னா தி பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எபிட்டோம் ஆஃப் ஹியூமனிட்டி, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த சிடிபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. லவ் யூ தலைவா, என்னைக்கும் நீங்கள் தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. வேதிகா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சேம் வேர்ட்ஸ் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எபிட்டோம் ஆஃப் ஹியூமனிட்டி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா மண்டோனா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ராஷ்மிகாக்கான தனி ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ சேம் வேர்ட்ஸ் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எபிட்டோம் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சரி மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த சிடிபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இத்தனை வருஷமாக நீங்கள் எங்களை வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஆக்டராக எங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துனீங்க, அதுக்கும் ஒரு நல்ல மனுஷனாக எங்களை வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து மகிழ்ச்சி படுத்துனீங்க, அதுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஷ்மிகா வந்து சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா தீவிரமான தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிஷ் கல்யாண் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சேம் வேர்ட்ஸ் தாங்க த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எபிட்டோம் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு இந்த சிடிபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே சரி ஹானர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அபர்ணா பாலமுரளி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சூரரை போட்டு அதோடைய ஹீரோயின். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஹானர் டு ரிலீஸ் அவர் பிலோட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 17th பர்த்டே சிடிபி, விஷிங் யூ எ கிரேட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அனந்தராஜ் பாட்ஷா படம் அந்த ஃபைட்லாம் ஞாபகம் இருக்கும். சும்மா கிளி வேறு லெவலுக்கு வந்து ஒரு சிடிபிப்பா ஃபார் வேறு லெவல் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வண்டர்ஃபுல் சிடிபி ஃபார் வண்டர்ஃபுல் மேன் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காப்புல. ஸோ ஆக்ட்ரஸ் ஹராத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது த சேம் வேர்ட்ஸுங்க, மற்றதெல்லாம் எல்லாருமே சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தலைவரால் தலை நிமிரும் தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே சரி சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் ஆக்ட்ரஸ் நதியா மேம், ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவருடைய பழைய படங்கள். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிவிலேஜ்டு டு ரிலீஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 17th பர்த்டே சிடிபி ஆன் பிகாஃப் ஆஃப் ஹிஸ் ஃபேன்ஸ், லவ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் அவங்களை வந்து லவ் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நதியா மேடம். ராகவா லாரன்ஸ், ஸோ நம்ம ராகவா லாரன்ஸுடைய விஷஸ் இல்லாமல் இருக்குமாங்க ஒரு இடத்துல. ஸோ சேம் வேர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு, ஹாப்பி பர்த்டே தலைவா, ஐ ப்ரே ராகவேந்திரா சுவாமி ஃபார் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் டு கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கு நான் வந்து ராகவேந்திரா சுவாமியை நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இது போகும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டர் சதீஷ் அவர் வந்து விஷ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து நம்மளால போட்டுகிட்டே இருக்க முடியலை. ஸோ அதுக்கடுத்து மெயினான நாட்கள் யாராவது விஷ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்ம சேனலில் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் இருக்க நிறைய பேர் வந்து ட்விட்டரில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குங்க. ஸோ ரைட், ஸோ அடுத்தடுத்து யார் யார் விஷ் பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.